கெஸ்ட் இருக்கிறாரு. யாருன்னா ரோபின்ங்கிறவர். இதோ இந்த பியோனோ வாசித்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா. நேரத்தைக்கு ரோபின் பிரசங்கம் பண்ணி கரெக்டாக கீழே வந்துட்டார். உடனே வந்துட்டாரு. வந்தார். என்ன அப்படின்னு கேட்டேன். என்ன ரோபின்ங்கிறவருக்கு பார்வை இல்லை. எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. நான் அப்போ எனக்கு என்னை பற்றியே சங்கடம். டே மடையா, உன் முன்னாடி தான் ஒருத்தர் வாசித்துட்டு இருக்கிறாரு, உனக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாதான்? ஏன்னா மழை சாரல் பெய்யுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த டர்க்கியை அழகா அதுக்கு மேலே போடுறாரு. அழகா நான் அந்த வீடியோ பார்க்கும்போது அழகா வாசிக்காரு. அப்போ ஐ குட் பிலீவ் மை செல்ஃப். என்னையே என்னால் நம்ப முடியலை. இவருக்கு பார்வை இல்லாமல் இருக்குமா, விசுவலி சேலஞ்சு அப்படி இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு இது. அதுக்கப்புறம் என் மனசில் ஒரே எண்ணம், அவரை நான் பார்த்து அவர்கிட்ட 2 வார்த்தை பேசணும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு இப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். ஒன்று தான், ஏசப்பாக்கு மேலே உங்களுக்கு கோபம் உண்டானி. ஏன்னா நான் பாருங்க, எனக்கு எல்லாமே 2 கை கண்கள் எல்லாமே இருக்கு. ஆனால் ஸ்டில் வி வாண்ட் சம்திங், வி ஆர் இன் நீட் ஆஃப் சம்திங். நமக்கு இன்னும் தேவைங்க இருக்கு. ஆனால் அவங்கள பாருங்க, ரொம்ப முக்கியமானதை அவங்க இழந்துட்டாங்க. ஐஸ், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இல்லைன்னா நீங்கள் யோசித்து பாருங்க, என் கண் ஒரு கண் லைட்டாக மங்கலாகிட்டு இருக்கு. கண்ணாடி போடணுமா வேண்டாமா அப்படின்னு பல எண்ணம், அதனாலே போடாமலே இருக்கிறேன். ஒரு கண் லைட்டாக மங்க, இப்படி பார்ப்பேன், இப்படி பார்ப்பேன். அப்போ வித்தியாசம் இருக்குது. ஆனாலும் இருக்கு. அப்போ 2 கண்ணை நீங்கள் அடைச்சி பாருங்கள், கம்ப்ளீட்லி டார்க். அதுவும் அவருடைய ஹிஸ்ட்ரி நான் கேட்டேன். இது எப்போ அவங்க பக்கத்தில் அவங்க அப்பா இருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியும். நான் எனக்கு இப்படிப்பட்டவங்களை பார்க்கும்போது என்னை அறியாமலே நான் ஒரு உணர்வுக்குள்ளாயிருவேன். அப்போ அவங்க கையை அப்படியே பிடிச்சி வச்சுட்டே இருக்கேன். அவங்க கையை நான் அப்படியே பிடிச்சி வச்சிருக்கிறேன். பிடிச்சி வச்சுட்டு நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ அவர்கிட்ட கேட்டது, அதாவது ஏசப்பாக்கு மேலே உங்களுக்கு கோவமா அப்படின்னு கேட்டேன். ஏன் அந்த கேள்வி கேட்டேன், நான் எல்லாம் இருக்குது எங்களுக்கு, ஏதாவது குறவுப்பட்டு நம்ம ஏதாவது முறுமுறுக்கிறோம். அப்போ அவர் அப்படி இல்லை, ஸ்மைல் பண்ணி இல்லை அப்படி இல்லைன்ட்டார். அவங்க அப்பா பக்கத்தில் அமர்த்தினாங்க, இதான் அவங்க அப்பா. அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், எப்படி தான் ஆச்சு 3 வயசுக்கு பிறகு. அப்போ அது எவ்வளோ வலியாக இருக்குன்னு பாருங்க. அப்போ அந்த தகப்பனார் அதை ஏற்றுக்கிடுறதுக்கு எவ்வளோ போராடி இருப்பாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன், நான் நிறைய பேரை பார்க்குறேன். தன் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டம், ஒரு சின்ன ஒரு இதாகும் போது தாயின் தோப்பான ஏற்றுக்கிட முடியலை. தேவனை தூசிக்கிறவங்க இருக்குங்க, சபைக்கு வரதை விடுறவங்க இருக்கிறாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண? அவர் அதை ஃபேஸ் பண்ணி எடுத்துகிட்டு நான் இப்போ நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இவங்க டீச்சிங் இது இருக்கிறாங்க. காலேஜ் தானே பாடம் எடுக்கிறிய ரோபின், நீங்கள் பேச விரும்புகிறீங்களா? நான் உங்களுக்கு டைம் தரலாம். ஏன்னா எனக்கு அப்படி கவலையே இல்லை. யூ வாண்ட் ஸ்பீக் சம்திங் ஹியர்? ஏதாவது பேசணுமா? வாரியலா? வாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கிடணும். நம்ம எவ்வளவோ டைம் நம்ம வீட்டில் போனாலும் தூங்குவோம், ஏதாவது பண்ணுவோம். இப்படிப்பட்டவங்க கூட ஏதாவது கேட்போம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இங்கே வரும் அங்கே. சரி சரி சரி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்படிப்பட்ட ஒரு மிக அற்புதமான ஒரு சபையிலே, ஒரு கிரவுண்டில், இவ்வளோ க்ரௌட் இருக்கிற ஒரு ஏரியாவில் கீபோர்ட் ப்ளே பண்ணி அவங்களோட சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை மிக பெரிய வாய்ப்பாக நான் காணுகிறேன். எனக்கு தெரிஞ்சு 2003 நான் ஃபீல்டில் இருக்கிறேன். பட் இவ்வளவு வருஷத்துல நான் பார்த்த மிகப்பெரிய கன்வென்ஷன் இதுதான். நான் அப்ளை பண்ண மிகப்பெரிய கன்வென்ஷன் இதுதான். ஸோ பாச சொன்ன மாதிரி நான் பிளைண்டாக இருக்கிறேன்னு ஒரு நாள் ஃபீல் இருக்கும். பட் ஆண்டவருக்கு மேலே எந்த கோபம் இல்லை. பிளைண்டாக இருக்கிறதுனால தான் நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் பிரயோஜனப்பட முடியுது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பாச சொன்ன மாதிரி நான் ஒரு கிரேஸ் இன்ஸ்டிடியூஷனில் நான் மியூசிக் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் யாருமே நமக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படுறத விட நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதை வச்சு நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ண முடியும், அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதுக்காக நம்ம வாழ்வோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி, நன்றி.